சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு 1 hour அவர் எதுவுமே பேசவே இல்லை, செட்டியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இது வேணுன்றது வந்து இதுவும் டேரெக்டாகவே கேட்டுருவார். சார் ஆனால் எனக்கு இது வேணும், எனக்கு இது இப்படி தான் இருக்கணும். ஃபாரின் லொகேஷன் ஷூட் பண்ணும்போது அது இப்படி வாழ்த்துலாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இங்கே பண்ணதை டிஸ்மேண்டில் பண்ணி இந்த செட் இருக்குது இப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே சார், நான் ஒரு மினியேச்சராகவே நான் பண்ணி காட்டுறேன். அங்கே அசர்பைஜானில் இருக்கும்போது ஆன் கால் பேசிகிட்டே இருப்பார். அதை விடாமுயற்சி ஷூட்டில் இருந்து ஷூட் அப்போ அபு சார் கூடயே இருப்பேன். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈகர் இருக்கும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெஞ்சமின் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, சிக்மா இப்போ கரண்ட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய படம், ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய ஒரு டைரக்ஷனில் வரப்போகிற ஒரு படம். அந்த எதிர்பார்ப்பு ஒன்று தனியாக இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். ட்ரைலரில் டீசரில் ஒரு 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 விஷயம் ஒன்று வந்துச்சு, எல்லாரோட பேரும் ஒன்று வருது. ஸோ அதில் ப்ரொடக்ஷன் டிசைனர் பெஞ்சமின் அப்படின்னு நேம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலாமா? ப்ரொடக்ஷன் டிசைனிங்கிறது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நம்ம வந்து ஆர்ட் டைரக்டர் தான் போடணும். டேரக்டர் வந்து இல்லை நான் ப்ரொடக்ஷன் டிசைனர் தான் போடுவேன்ட்டு டைரக்டரும் சஞ்சீவ் சாரும் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டிசைனர்னு போட்டாங்க. பட் படம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால வந்து அவங்க அதை நான் போட்டே ஆவேன்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். அது யாருக்குமே அவ்வளோ ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடைக்காதில்ல ப்ரொடக்ஷன் டிசைன்னு பேர் வாங்குது. ஏன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ்லாம் வந்து இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது. நம்ம இப்போ அந்த படம் அந்த ட்ரெய்லரில் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய பேர்கள் போட்டு ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்றது. நம்ம அப்போ அவங்களெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். இப்போ என் குரு உங்களுக்கு தெரியும், மிலன் சார். அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கார்டு கிடைக்கிறது வந்து எனக்கு அது அவங்களோட பெருந்தன்மை. பட் எனக்கு வந்து அது ஓவர் ஹைப் தான். பட் ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அது எனக்கு எப்படி வார்த்தையால் சொல்கிறது தெரியல. ஆமாம். ஓகே, அப்போது சிக்மா ஆப்வியஸாக அப்போது ஒரு படம் இருக்குது, ஒரு ஹேஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எங்களுக்கு டீசர் பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியுது. பட் இது எப்படி ஜேசன் சஞ்சய் அவர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த ட்ராவல் எப்படி ஆரம்பிச்சது? ட்ராவல்னால் வந்து பிகினிங் வந்து சுப்பு சார் தான் ஆக்சுவலாக அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். சுப்பு சார் தான் வந்து ஆக்சுவலாக விடாமுயற்சி அவர் எனக்கு ஒரு 20 இயர்ஸாகவே தெரியும். ஓகே, மிலன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சுப்பு சார் தான் அவருக்கு நாங்கள் விடாமுயற்சி பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணி என்னென்னன்றது எல்லாமே அவர் தான் ஃபோனில் ஆன் கால் பேசிகிட்டே இருப்பார். சரி, அங்கே அசர்பைஜானில் இருக்கும்போது ஆன் கால் பேசிகிட்டே இருப்பார். நம்மளுக்கு ஒரு ஈகர் இருக்கும். அது விடாமுயற்சி ஷூட்டில் இருந்து ஷூட் அப்போ சார் தவறினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நான் தான் அந்த விடாமுயற்சி பார்த்துக்கிறதுனால சார் கூடவே ட்ராவல் பண்ணுவேன், சுப்பு சார் கூடவே இருப்பேன். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈகர் இருக்கும். நம்மளை அது ஒரு வேளை சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்டு, சஞ்சய் சார் படம், அவரை மீட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தவிர்த்து. நான் சினிமாவுக்கு நான் இண்டஸ்ட்ரி எனக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் சாரை விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். அது ஓகே ஓகே, விஜய் சார், அஜித் சார் அப்படிதான் விடாமுயற்சி பெரிய ஸ்டார்ஸ். ஆமாம், ஸ்டார்ஸ்னு விடாமுயற்சி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுவாக சாருக்கு அப்புறம் அஜித் சார் தான் கூப்பிட்டு நீயே இந்த படத்தை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சுப்பு சார் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு விடாமுயற்சியெல்லாம் முடிஞ்சிச்சு, ஆன் ரிலீஸ் டைமில் ஒரு படம் இருக்குது வா பார்க்கலாம், மீட் பண்ணலாம், ரெடியா, நீ ஃப்ரீயா நீன்னு கேட்டார். ஓகே சார் நான் பண்ணுறேன் சார்னா ஓகே ஃப்ரீ. அந்த டைமில் சும்மா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து யார் பார்க்க போகிறோம் எது பார்க்க எதுவுமே சார் சொல்லவே இல்லை. வா போகலாம் அப்படின்னா சரி ஓகே வாங்க சார் போகலான்ட்டு அவர் கூட நான் கிளம்பிட்டேன். வந்தேன், விருகம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போகிறேன். அப்போ யாரை மீட் பண்ண போகிறேன், யாரை பார்க்க போகிறேன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. கூப்பிட்டாரு, போயிட்டு வா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ ஃப்ரீயாக இருந்தால் பண்ணு அப்படின்னாரு. போனேன், போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசப்ஷனில். நான் ஃபஸ்ட்டு இதை ஹர்ஷத்தை தான் மீட் பண்ணேன். அப்புறம் கோகுல் ப்ரோவும் இருந்தார்னு நினைக்கிறேன் கீழே ரிசப்ஷனில். இப்போ உட்காந்துருக்கேன். அப்போ தான் வந்து சஞ்சீவ் சாரும் சஞ்சய் சாரும் கீழே இறங்கி வராங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த மூமெண்ட் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் என்னால் அது என்ன ஐடியானே இல்லாமல் எந்த ஐடியாவும் கிடையாது. யார் என்ன கம்பெனின்னு தெரியாது, யார் டேரக்டர்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் போய் உட்காரும்போது உங்களை மாதிரி இப்போ நான் உங்களை மீட் பண்ண மாதிரி அவரை மீட் பண்ணுறேன். வந்து பார்த்தவொடனே எனக்கு வார்த்தையே இல்லை. நான் லிட்ரலாக வெளியே வந்து சுப்பு சார்கிட்ட எனக்கு அவர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணோடனே வெரி ஹம்பிள்.
நான் அப்படிலாம் நம்மள இல்ல அப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு மேபி மைண்ட்ல இருந்திருக்குல்ல, அவர் நடிக்க போறாரா இல்ல வேற ஏதாவது பண்ண இல்ல போறாரா? இல்ல பட் நம்மளுக்கு தெரியும்ல ஆ. அந்த ப்ராஜெக்ட் சார் பேசிட்டு ஓகே, இருக்காரு. ஓகே, ஓகே. சுப்பு சார் அந்த ப்ராஜெக்ட்ட செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. டெக்னீஷியன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அப்படின்னோடனே ஓகே நம்மள இந்த படத்துக்கு தான் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க சொல்ல போறாருன்ற பட் இருந்தாலும் 50-50 தான். பட் சுப்பு சார் நம்மள வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்றத தவிர்த்து 50-50 தானே. பட் டைரக்டருக்கு பிடிக்கணும். அவங்களுக்கு இதுவாகணும்னும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட்டு அவரை மீட் பண்றேன். வெரி ஹம்பிள். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஃப்ரெண்ட்லி கிரவுண்டட்னு சொல்லுவாங்க. கிரவுண்டட்ன்னு சொல்லலாம். ஆ, அது ஆ, நெறைய அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே ஏன்னா கிடையாது. நம்ம ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கும். ஆமா. சரி அவரு இப்படி இருப்பாங்க. ஆ. விஜய் சார் சன்னு. ஓகே, ஓகே. அண்ட் அவருக்குன்னு தனி ஒரு இது இருக்கு. அவரு பட் அப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. பட் டோட்டலா அப்படி கிடையவே கிடையாது. ஜேசன் சஞ்சய். அவர் அப்படிதான் என்ன மீட் பண்ணாரு. அப்படிதான் நான் அவர பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னால அந்த ஓவர்வெல்மிங்க என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிரிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சஞ்சீவ் சார் பேசுனாங்க. இந்த மாரி வந்து இதுதான் வந்து இது எனக்கு இந்த படத்துல வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த செட் இருக்கு, இப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு கொட்டேஷன் குடுங்க. அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே சார். நான் ஒரு மினியேச்சராவே நான் பண்ணி காட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா பேசுவோம்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்துட்டு நான் அத பத்தி எல்லாம் சுப்பு சார் அதுக்கப்புறம் பேசுனாங்க. நான் வெளிய வெயிட் பண்ணேன். வந்ததுக்கப்புறம் கேட்டேன் என்ன சார் சொன்னாங்கன்னு. அவங்களுக்கு ஓகே தான். நீ ஓகேவான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணலாம். அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ அந்த மீட் எல்லாமே ஓகே. பட் அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு இருந்திருக்கும்ல. இப்போ அவரு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தது. ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்திருந்தது. அவர் வந்து ஒரு ஆக்டரா மறுபடியும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க. திடீர்னு அவர் லாங் பேக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு அங்க படிச்சு ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணு வருது. ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்னோனே, உங்களுக்கு அந்த டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அந்த சைடு பார்க்கும்போது அது எப்படி இருந்தது? அதுதான் வந்து நம்மள வியக்க வைக்கும்ல. ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அப்படி ஒரு செலிபிரிட்டி ஒரு படம் பண்றாரு. பட் ஹி இஸ் வெரி யங். அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அவரோட மெச்சூரிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பா இந்த வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டி வந்து இப்போ நம்மலாம் என் ஏஜ்லலாம் நான்லாம் அந்த மாரி இருந்தா நம்மலாம் வந்து பயங்கரமா இருப்போம்ல. அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறது. என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு இது ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்து ஃபீலு. செகண்ட் டைம் மீட்டிங்லாம் வந்து அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். இந்த டீமே அப்படிதான். அது வேற ஒரு இது. நம்ம ரொம்ப வருஷம் ஒரு 10-15 இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பழகுனா எப்படி இருக்கும். அப்படி ஒரு இதுதான் இந்த மாதிரி. ஓகே. இப்போ ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ண மாதிரி தான். இப்போ டீசர்ல நாங்கள் நிறைய கட்ஸ் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் அது ஒரு செட்டுங்கிற வேல்யூங்கிற தாண்டி அது அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்கு. அந்த ஒர்க்ல அந்த ப்ரிசைஸாக எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது வாங்குறதுல எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒரு செட்டு ஒன்று போடுறேன். சரி, படத்தில் வந்து ஒரு செட்டு இதாக வேணும்னு கேட்டாங்க. அதுதான் வந்து நாங்கள் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 3 days 4 days ஒரு வாட்டி வந்து பார்ப்பாரு. டீமாகவே வருவாங்க. எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. வந்து எப்படி பார்ப்பார். ஆன் ஷூட் அதாவது 2 நாளுக்கு ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி உள்ளே வந்துட்டார். எல்லாருமே வந்தாங்க. எல்லா டீம் எல்லாருமே வந்தாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் செட்டோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டு ஃபுல் செட்டாக அவர் பார்த்துட்டே இருக்கார். மோர் தென் 1 hour அவர் செட்டு போகிறாரு. ஃபுல்லாக பார்க்குறாரு. மேலே போய் பார்க்குறாரு. கீழே போய் பார்க்குறாரு. எனக்கு வந்து நர்வஸ். நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தனியாக எடுத்து பண்ணுறோம். சார்கிட்டேருந்து இது இல்லை. நம்மளுக்கு பெருசாக கேமராமேன் டேரக்டர்லாம் இன்ட்ராக்ஷனில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய கேமராமேன். சிவா சார், வெற்றி சார், மதி சார், அந்த மாதிரி பெரிய பெரிய கேமராமேன் அவங்ககிட்டயே தான் ட்ராவல் பண்ணி. இப்போ ஹெச் வினோத் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிரோஷா சார், மகிழ் திருமணி சார், ஓம் பிரகாஷ் சார், இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்ககிட்டலாம் பெருசாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. விடாமுயற்சிக்கு அப்புறம் எனக்கு பெரிய இன்ட்ராக்ஷன் இல்லை. ஒரு டேரக்டராக நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஒரு டெக்னீஷியனு. நம்ம செட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க என்ன பார்ப்போம், சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு 1 hour அவர் எதுவுமே பேசவே இல்லை. நான் போய் சஞ்சய் சார் கிட்ட பக்கத்தில் போய் 1 hour ஆமாம் 1 hour எதுவுமே பேசலை. அவர் ஃபுல்லாக செட்டு அப்படியே வந்து அவர் செட்டையே பார்த்துட்டு இருக்கார். நான் போய் கேட்குறேன், சார் என்ன சார் செட்டு நல்லா இல்லையா? அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். எதுவுமே இருங்க வெயிட் பண்ணுங்கள். பட் அவர் என்னன்னா, அவர் செட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன ஷார்ட் வைஸ் எப்படி பண்ணலாம். அவர் வந்து மென்டலி அவர் அப்படி தான் அவர் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு போகும்போது சொன்னாங்கண்ணே,
நான் நினச்ச மாதிரியே எனக்கு செட் இருக்குண்ணே, ஐ எம் ஸோ ஹாப்பிண்ணே. இல்லை சார் எதுவுமே நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லைண்ணே, நான் ஃபுல்லாகவே வந்து எங்கே ஷார்ட் டிவிஷன் என்னென்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர் கழிச்சிட்டு என்னை கூப்பிட்டு போய் நானும் டிஓபி டீமு சஞ்சீவ் சார் எல்லாரும் போயிட்டு இங்கே இது பண்ணலாம், இங்கே இது பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் எடுத்துப்பார். அவர் கேட்குறது எல்லாமே வந்து எனக்கு இது வேணுன்றது வந்து இதுவும் இல்லை, டேரெக்டாகவே கேட்டுருவார் ஓப்பனா. ஓகே சார், ஆனால் எனக்கு இது வேணும், எனக்கு இது இப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு அது வந்து நீங்கள் இப்படி நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கொடுங்க. தப்புனா அது டேரெக்டாகவே சொல்லிடுவார். ஆனால் இது வேண்டாம், இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அதுக்கு வந்து உடனே ஓகே அப்படின்லாம் அவர் இன்டேக் பண்ணிக்கிட்டு யோசித்து பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்து அது கரெக்டாக இருக்காதா, ரொம்ப டைம் எடுப்பார். ரொம்ப டைம்னா அது யோசிப்பார், அது விஷுவல் பண்ணுவார். விஷுவல் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குமா, இது இப்படி இருக்குமா, ஆனால் நல்லா இருக்குண்ணே, இல்லைண்ணா அண்ணா இப்படி பண்ணிக்கலாண்ணா அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி ஒரு ப்ரோ தான். அண்ணன் வயசுன்றதை விட ஒரு ப்ரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் அவர், வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, இப்போ அந்த செட்டை சொல்கிறீங்களா, செட் பண்ணி அது ஒன்று இருக்குது, அது ஒன்று. பட் ஃபாரின் லொக்கேஷன்ஸ்லாம் நான் நிறைய ஷூட்டு பண்ணேன். ஆமாம், தாய்லாண்டில் பண்ணோம். ஸோ அங்கே பண்ணது எப்படி இதுவாக இருந்தது? தாய்லாண்டில் போயிட்டு அங்கே நம்ம டீம்லேருந்து கொஞ்சம் பேர் போனோம், அங்கே இருக்கிற டீம் போனோம். அதான் இங்கே ஒர்க் பண்ணுறது வேற ஒரு ஃபார்மெட்டு. நம்ம என்ன மெட்டீரியல் கேட்குறோமோ அது வந்து நம்ம டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை காமிச்சிடலாம். பட் அங்கே கைண்ட் ஆஃப் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல் வேணும்னாலும் மேபி ஏதோ பெர்மிஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மெட் இருக்கும். ஃபாரின் லொகேஷன் ஷூட் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஃபாரின் லொகேஷன் டஃப்பு தான், பட் எனக்கு ஆல்ரெடி நிறைய அங்கே ஒர்க் பண்ண சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, பட் இங்கேருந்தே நாங்கள் நிறைய மெட்டீரியல்ஸை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே செட் பண்ணி ரெடி பண்ணோம். ஸோ அந்த வால்ட்டெலாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இங்கே பண்ணதை டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ரீஅசம்பிள் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒரு ஷாட் ஒன்று கன்னு அந்த வால்ட் வந்து அங்கே போய் பண்ணால் டைம் இருக்காதுன்றதுனால இங்கே பண்ணதை நாங்கள் டிசம்பிள் பண்ணி அங்கே போய் திருப்பி ரீஅசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் பண்ணுதா? ஓகே, அதான். ஏன்னா அங்கே போய் பண்ணால் நம்மளுக்கு டைம் நம்ம அவ்வளோ இதுவும், பட் ப்ரொடக்ஷன் வைஸும் சரி, டைரக்டரும் சரி, ஒரு ஸ்கெடியூலுக்கும் சரி எனக்கு நல்ல டைம் கொடுத்து உங்களுக்கு என்ன டைம் வேணும், உங்களுக்கு எவ்வளோ இது வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, அது எனக்கான டைமை எனக்கு கொடுத்தாங்க. ஃப்ரீடமாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஓப்பனாக பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் செட் டிசைனிங் எல்லாமே என்னோட இதுதான். ஆமாம், நீங்கள் பண்ணிக்கிங்க. கேமராமேனோட இன்புட் வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப டேரக்டர் கேமராமேன் அந்த ஆர்ட் டைரக்டர் சேர்ந்தா தான் அது கரெக்டான ஷாட். டேரக்டர் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், சுப்பு சார், சஞ்சீவ் சார், சரி இவங்க எல்லாருமே ஏடி டீம், சஞ்சய் சார் டீம் எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்களோட இன்புட் கொடுப்பாங்க. இதில் இப்படி பண்ணிக்கலாமா, கேமராமேன் சாரோட அசிஸ்டன்ஸு, இவர் கோகுல், விவேக், சௌரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தாரு டீம் மொத்தமாகவே அவங்க எல்லாருமே, அப்புறம் காலின், ராக்கி, அவங்க ஸ்ரீதர், இவங்க கேமராமேன் சார் டீம், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு செட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அவங்க இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். என் டீமு, என்னோட டீம், அது இல்லாமல் நான் இந்த படம் ஃபுல்லாகவே சரி என் டீம் இல்லாமல் இல்லை. அதுதான் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீம் ஒரு பார்ட்டாக ஒன்று ஒர்க் பண்ணோம். மிலன் சார் கூட ட்ராவல் பண்ணி ஒன்று இருந்தது. பட் இப்போ அது ஃபர்ஸ்ட் படம், உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆமாம், எந்த ஒரு கரெக்ஷன்னாலும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுனாலும் உங்கள் மேலே தான் வரும். உங்களுக்கே ஒரு டீம் இருக்கும். அது எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அது எனக்கு கிடைச்ச ப்ளஸ் என்னன்னா, மிலன் சாருக்கு ஒர்க் பண்ண டீம், அந்த டீம் அப்படியே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சாருக்கு என்ன பண்ணுவாங்களோ, எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ, எவ்வளோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால அது அவங்களோட மெனக்கெடல், அவங்களோட படம்னு கார்பெண்டர் மேஸ்திரியாக இருக்கட்டும், குட்டி அண்ணன், பெயிண்டிங் மேஸ்திரியாக இருக்கட்டும், சார்லஸ் அண்ணன், அவ்வளோ பேசிக் ஆட்கள் கூட அப்படியே டோட்டல் டீம், செட் அசிஸ்டண்ட் மணி அவங்க டீமு, அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் ஜூனிஸ், சுரேஷ், இவங்க சுரேஷ்லாம் என்னோடய ஃப்ரெண்டு. அவங்களாம் நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. பட் அவங்க எனக்கு யாருமே வந்து எனக்கு கீழேன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு உட்காந்து இருந்தாலும் நான் உட்காரேன்னா எல்லோரும் என் கூட இருந்து, நான் சப்போஸ் இல்லை வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க. நான் இல்லை ஸோ ஆர்ட் டைரக்டர் இல்லை, நான் அப்படி வேறு எதாவது ஒர்க் போட்டிங்கன்னா ஓகே, இப்போ வேறு இடத்துல ஷூட் போயிட்டுருக்கு, இன்னொரு இடத்துல செட் அப்படிலாம் அவங்க கேர் பண்ணி எல்லாமே அவங்க அதுதான் அப்படி ஒர்க் அந்த மாதிரி பண்ணதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த டேரக்டர் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அது ஒர்க் இவ்வளோ மெச்சூர்டாக இருப்பார் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எங்களுக்குமே எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பேனர் உள்ள வந்தாங்க. டக்குன்னு பார்த்தா ஜேஎஸ்ஜே என்டர்டைன்மெண்ட்ஸ்
ஒரு ப்ரொடக்ஷன் பேனராகவே உள்ளே சேர்ந்து சினிமாவில் ஒர்க் பண்ணாரு ஜேசன் சஞ்சய். அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அப்படி வரும்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? லைக்கான்னு நீங்கள் சொல்லும் போது ஆக்சுவலாக லைக்கா பற்றி நான் உண்மையாலே பேசி ஆகணும். நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா விடாமுயற்சி வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. அதுவும் இங்கே கிடையாது, அசர்பைஜான் ஃபுல்லாகவே அசர்பைஜானில் பண்ணோம். அது பெரிய ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் அது வந்து சார் தவறுனது வந்து ரொம்ப இதாக எதிர்பார்க்க யாருமே. ஏன்னா அவர் எனக்கு அப்பா குரு ஸ்தானத்தை தவிர்த்து அப்பா மாதிரி. நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணதில்லை. நான் சார்கிட்ட மட்டும் தான் ஒரு 17-18 இயர்ஸாக அவர்கிட்ட தான் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் தவறுனதுக்கப்புறம் அந்த பொசிஷனுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் தான் போயிருப்பாங்க. அஜித் சார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம மகிழ் திருமணி சார் ஓகே பெஞ்சமினே பண்ணிட்டோம் அப்படின்னும் போது, பட் லைக்கான்றது பெரிய கம்பெனி. அவங்க தமிழ்குமரன் சார் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப இது பண்ண நினச்சிருந்தா மாற்றிருக்கலாம். அவங்க நினச்சிருந்தா மாற்றிருக்கலாம். சுப்பு சார் டீம், கிரி அண்ணன், ஜெய்சீல் அண்ணன், லைன் ப்ரொடக்ஷன் முரளி சார், சுமந்த், இவங்க எல்லாருமே வந்து பயங்கர அங்கே நான் ஃபுல் செட்டு அங்கே தான் போட்டேன். ஃபுல் படமும் அங்கே தான் பண்ணோம். அந்த கஃபே ஷாப் முதற்கொண்டு. ஆமாம், கஃபே ஷாப் வந்து சார் பண்ணாங்க. அது ஃபுல்லாகவே வந்து அவங்க லைக்கா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட் இல்லாமல், சுப்பு சார் சப்போர்ட் இல்லாமல், ஒரே வார்த்தை தான் நிரோசா சார் ஃபஸ்ட் சொன்னார், பண்ணு பெஞ்சா பார்த்துக்கலாம். பட் ஆனால் நிரோசா சார் தவிர்க்க முடியாத இதில் அவர் இல்லை. நான் போயிட்டு வரதுக்குள்ளே அவர் இல்லை. அதுக்கப்புறம் ஓம் சார் வந்ததுக்கப்புறம் ஓம் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டாங்க. என்ன தான் எல்லாருமே நான் கைட் பண்ணி ஃபுல்லாகவே அவங்கெல்லாம் கைட் பண்ணாலும், பட் லைக்காவோட சப்போர்ட், சுப்பு சாரோட சப்போர்ட், தமிழ்குமரன் சார் சப்போர்ட், அப்புறம் முக்கியமாக ஆசியோட சப்போர்ட் இல்லைன்னா அது பாசிபிளே இல்லை. படத்தை நான் சின்ன பையன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் வைஸாக வந்து அந்த அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய ஆர்டிஸ்ட்டு, அர்ஜுன் சார், அப்புறம் அஜித் சார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் அஜித் சாரோட படம் நிறைய படம் பில்லாலேருந்து பில்லாலெல்லாம் வந்து கடைசி அசிஸ்டண்ட்டு. பட் எனக்கு என்ன சினிமாவே தெரியாது. ஏகன், வீரம், சிவா சாரோட எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசோசியேட்டாக. சிவா சார்னா மிலன் சார் தான். சிவா சார்னா மிலன் சார் தான், அஜித் சார் படம்னா மிலன் சார் தான் பண்ணாரு. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் இவங்க எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணனால நான் அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருமே என்னை கைட் பண்ணாங்க. பண்ணு, நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன். சுப்பு சார், உண்மையாக சொல்லணும்னா சுப்பு சார், கிரி அண்ணன், அவங்க டீம், அவங்க தான் விடாமுயற்சி நடந்ததுக்கு அவங்க. அண்ட் ஆப்வியஸ்லி மகிழ் திருமணி சார், ஓம் சார், முக்கியமாக அஜித் சார் என்னோட வெல்விஷர்னு சொல்லலாம் அவர். அண்ட் சார் மிலன் சார் ஒய்ஃப், அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு அவங்க கங்குவா போயிட்டு இருந்தது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டியூம் அது எல்லாமே அவங்க எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அவங்க எடுத்து பண்ணாங்க. சஞ்சய் அண்ணன், சுரேஷ், அவங்களாம் இங்கேருந்து, கார்த்திக் அவங்களாம் இங்கேருந்து பண்ணிக்கிட்டாங்கனால நான் ஒரு பாதி டீம் என் கூட அங்கே இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணும்போது அவங்க அங்கேருந்து எனக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. பயங்கர சப்போர்ட். அவங்க மிலன் சார் ஒய்ஃப் வந்து அவங்க அப்போத்துலேருந்தே எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட் ஆகும். சரி. ஓகே, இப்போ ஜேசன் சஞ்சய் என்டர்டைன்மெண்ட்ஸ் அதை பற்றி, ஏன்னா அவங்க சைடு வந்து, ஏன்னா எல்லாருக்கும் அது சர்ப்ரைஸ் சொன்ன மாதிரி தான். லைக் அவனு உள்ளே வராங்க, டக்குன்னு ஏதோ புதுசாக ஒரு பேனர் வருதுன்னு பார்த்தா ஜேஎஸ்ஜே பற்றி சொல்லணும்னா, அது என்னோட ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஓகே, அது வந்து நம்ம கம்பெனி, ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கணும் அந்த கம்பெனியில். இது ஏன் கம்பெனி, இது நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும். இங்கே வந்து 10 ரூபா செலவு பண்ணுறோன்னா நம்ம தான் பார்த்து செலவு பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அங்கே வந்து இப்போ சுப்பு சார்கிட்ட போய் ஒரு செட்டுக்கு நான் பட்ஜெட் சொல்கிறேன்னா, பார்த்து பண்ணிக்கோ, இந்த படத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த செட்டுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஓகே, பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னும் போது நம்ம ஒரு சொன்னதை விட ஒரு 5%, 2%, 10% இதுவாகுதுன்னா, இல்லை முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இல்லை முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ பண்ணு, உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இது குறை அப்படிலாம் இல்லை, என்ன பண்ணு, அவுட்புட்டாக கொடு. டைரக்டர் சார், அண்ணன் நான் அதுக்குள்ளே வரமாட்டேனே. பட் நீங்கள், நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு சொல்லும்போது ஒரு பயம் ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு எஸ்டிமேட் பண்ணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க சைடில் ஒரு பெரிய இஷ்யூ. ஆமாம், அது ஆர்ட் டைரக்டர் கையில் மெயினாக அது இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த நெருக்கடி வரும்போதும் என்னை வந்து அவங்க எந்த விதத்துலையுமே கடைசி நேரம் வரைக்கும் என்னை ஒரு பாயிண்டில் கூட நெருக்கவே இல்லை. ஒரு பாயிண்டில் கூட டைட் பண்ணி இது பண்ணி, நீ பண்ணுங்க, படத்துக்காக தான் பண்ணுறோம், படத்துக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள், அது அவுட்புட்டாக நல்லா இருந்தால் பெட்ரு. எனக்கு அவுட்புட்டாக நல்லா வரணும். அதில் வந்து சஞ்சய் சாரை வந்து சஞ்சீவ் சாரையும் சுப்பு சாரையும் எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியாது. அண்டு இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சஞ்சய், அர்ஷத், அஜித், இவங்க எல்லாருமே, இவங்க ப்ரொடக்ஷன் டீம், அவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு. அதான் சொல்கிறேன்னே, இது வந்து நான் தனித்தனியாக
சொல்றது இல்ல ஐ திங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய செம நல்ல freedom. ஃப்ரீடமான ஒரு டீம். எல்லாருமே என் டீம் தான். யாரும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், யாரும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், Okay. யாரும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், யாரும் கேமராமேன் டிபார்ட்மெண்ட், இவங்கெல்லாம் எப்படி தனித்தனி பிரிச்சு பார்க்கறதா கிடையவே ஓகே கிடையாது. ஓகே. எல்லாருமே ஒன்று தான். அப்படிதான் அந்த மாதிரி தான் ஒர்க் அப்படிதான். அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க் நீங்க தனியா ஹோல்ட் எடுத்து பண்றதுன்னு இருக்கீங்க. நீங்க பண்ண செட் எது இது சொல்ல முடியும்? ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த வீடு, பேங்க்கு அண்ட் கிளைமேக்ஸ் செட்டு, பயம்ன்றதை தவிர்த்து நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகிட்டோம், நம்ம தான் இனிமே அப்படின்றது இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.